பெரம்பூரில் விஜய்க்கு எதிராக களமிறங்கும் திவ்யா சத்யராஜ். நட்சத்திர மோதல் உருவாகுமா? நடிகர் விஜய் பெரம்பூர் தொகுதியில் போட்டியிடலாம் என்ற தகவல் பரவி வரும் நிலையில் அவருக்கு எதிராக திமுக சார்பில் நடிகர் சத்யராஜின் மகள் திவ்யா சத்யராஜ் நிறுத்தப்படலாம் என்ற தகவல் தமிழக அரசியல் களத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக அரசியல் களத்தில் புதிய பரபரப்பை ஏற்படுத்தியிருப்பது பெரம்பூர் தொகுதியை சுற்றியுள்ள பேச்சுக்கள்தான். நடிகர் விஜய் அரசியல் களத்தில் முதல் முறையாக போட்டியிடப் போகிறார் என்ற தகவல் வலுவாக பரவி வருகிறது. இதனால் அந்த தொகுதி மீது அரசியல் கட்சிகளின் கவனம் திரும்பியுள்ளது. விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் எந்த தொகுதியை தேர்வு செய்கிறது என்பது இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. ஆனால் பெரம்பூர் தொகுதி முக்கியமான விருப்பமாக கருதப்படுவதால் அங்கு 3 முனை போட்டி உருவாகும் வாய்ப்பு அதிகம் என அரசியல் வட்டாரங்கள் சொல்கின்றன. இந்த சூழலில் திமுக தரப்பில் நடிகர் சத்யராஜின் மகள் திவ்யா சத்யராஜை வேட்பாளராக நிறுத்தலாம் என்ற தகவல்கள் சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றன. கடந்த சில மாதங்களில் விஜயை விமர்சித்து திவ்யா பேசியது இந்த யூகங்களுக்கு கூடுதல் வலு சேர்த்துள்ளது. திவ்யா சத்யராஜின் பேச்சுக்கள் அரசியல் வட்டாரங்களிலும் ஆன்லைன் தளங்களிலும் கவனம் பெற்றுள்ளன. அதனால் விஜயை நேரடியாக எதிர்கொள்ளக்கூடிய முகமாக திமுக அவரை கருதலாம் என்ற கருத்து உருவாகியுள்ளது. எனினும் இதுவரை எந்த அதிகாரப்பூர்வ உறுதிப்படுத்தலும் வெளியாகவில்லை. திமுக தரப்பில் விஜய் போட்டியிட்டால் அவருக்கு சமமான தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய வேட்பாளரை தேர்வு செய்வது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பொதுமக்கள் கவனத்தை ஈர்க்கும் திறன், ஊடகங்களில் பேசப்படும் அளவு மற்றும் இளைஞர்களிடம் செல்வாக்கு ஆகியவை முக்கிய காரணிகளாக இருக்கும். பெரம்பூர் தவிர விருகம்பாக்கம் மற்றும் திருச்சி கிழக்கு போன்ற தொகுதிகளும் விஜயின் விருப்ப பட்டியலில் உள்ளதாக முன்பு பேசப்பட்டது. சில தகவல்களில் வி எழுத்தில் தொடங்கும் தொகுதிகளை ஜோதிட அடிப்படையில் பரிசீலித்ததாகவும் கூறப்பட்டுள்ளது. இருப்பினும் விஜய் எந்த தொகுதியை தேர்வு செய்கிறார் என்பது தெளிவாகும் வரை இத்தகைய தகவல்கள் அனைத்தும் யூகங்களாகவே பார்க்கப்படுகின்றன. ஆனால் திவ்யா சத்யராஜ் போன்ற பெயர்கள் முன்வருவது விஜயின் அரசியல் வருகையை கட்சிகள் எவ்வளவு முக்கியமாக எடுத்துக்கொள்கின்றன என்பதை வெளிப்படுத்துகிறது. பெரம்பூர் இறுதியாக தேர்வு செய்யப்பட்டால் அந்த நட்சத்திரங்கள் மோதும் மிகப்பெரிய அரசியல் போட்டியாக மாறும் என்பதில் ஐயமில்லை.